Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது ஜிப்லி இமேஜஸ் தான். சோ இந்த ஜிப்லி எஃபெக்ட்னா என்ன, இது கிரியேட் பண்ணது யாரு and இது எப்படி இப்ப கான்ட்ரோவர்சியா வந்து நிக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முக்கியமா நானுமே இந்த விஷயத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை இந்த வீடியோவோட கடைசில பாப்பீங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். and அது கூடவே சேர்த்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேக்ல பத்தின அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உடனுக்குடன் ஷேர் பண்ணுவோம். சோ அதனால அதை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம ஓர அவசியம் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மல்டோ பை சேனல், நான் தான் மல்டோ பை. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ChatGPT ஓப்பன் AI இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ChatGPT எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் அந்த ChatGPT யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இந்த ChatGPTல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் விட்டாங்க. அது என்ன அப்டேட்னா நம்மளுடைய ஓன் இமேஜ் அப்லோட் பண்ணி அதை ஜிப்லி ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா மாத்திக்க முடியும். ஜிப்லி ஸ்டைல்ல மட்டும் தான் மாத்த முடியும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு, பட் இப்போ பாத்தீங்கன்னா அது இன்னும் குவாலிட்டியா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட்டது யாருன்னா ChatGPTயோட ஓனர் சாம் ஆல்ட்மன் தான். ஏன்னா தலைவன் அவருடைய போட்டோவே பாத்தீங்கன்னா ஜிப்லி ஸ்டைல்ல மாத்திருக்காரு. அண்ட் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் அந்த மாதிரி பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கணக்கே இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா ஒரே நேரத்தில் ட்ரெண்ட் ஆனது. இன்ஃபேக்ட் இந்த கிப்லி இமேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ChatGPT குள்ள போயிட்டு இருக்காங்க. நானுமே என்னுடைய இமேஜை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த ஆர்ட் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு, அண்ட் சோஷியல் மீடியால தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் இதை ட்ரை பண்ணிருக்காங்க. எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்குற நம்ம சீகா சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு ஆர்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, சில நியூஸ் சேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுமே அவங்களுடைய படத்துக்கு இந்த மாதிரி கிப்லி இமேஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களே சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க, ஒரு சில நாட்களா பார்க்கும் இடம் எல்லாம் இந்த ஜிப்லி இமேஜ் தான் இருக்கும். இதுல என்ன ப்ரோ இருக்கு, அந்த ஆர்ட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு அண்ட் ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே அதை யூஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ண ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஐ மீன் ஸ்டுடியோ கிப்லி கிரியேட் பண்ண அந்த ஓனரை சொல்லல, இங்க ChatGPT கிரியேட் பண்ண ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாரு. சரியா சொல்லணும்னா மார்ச் 26 ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட பல வருஷங்களா ChatGPT இங்க தான் இருக்கு அண்ட் அதை கண்டுபிடிச்சது நான் தான். இதனால என்ன எவனுமே கண்டுக்கல அண்ட் அதுக்கு பதிலா ஏட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நான் கண்டுபிடிச்ச ஒரு AI பத்தி தான் பேசுறாங்க. குறிப்பா அந்த ஜிப்லி ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாரு. எக்ஸாக்டா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்ல இருக்காது, பட் ஓவராலா பார்க்கும்போது தலைவன் இதை தான் மீன் பண்ண வராரு. இந்த போஸ்ட் அவர் எப்போ போடுறாரு, மார்ச் 27 பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் சூப்பர் ஃபன், இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஐ மீன் இந்த இமேஜஸ்லாம் நீங்க மாத்திக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு நல்லா தான் இருக்கு. பட் அவர் GPUs ஆர் மெல்டிங், அதாவது அவருடைய GPUல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மெல்ட் ஆகுது. GPUனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த AI ஒர்க் ஆகிறதுக்கு GPU தான் யூஸ் பண்றாங்க. பட் அதுவே மெல்ட் ஆகுதுன்னா அப்ப எத்தனை பேர் இந்த ஜிப்லி இமேஜஸ் ட்ரை பண்ணிருப்பாங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு, இவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்கப்பா, எங்களுக்கு நல்லதுதான், பட் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் யூஸ் பண்ணும்போது எங்க GPU பாத்தீங்கன்னா தாங்கல. அண்ட் கூடி சீக்கிரம் அந்த ChatGPT ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 இமேஜஸ் கன்வெர்ட் பண்ற மாதிரி நாங்க ஒரு அப்டேட் விடுறோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஜிப்லி இமேஜஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐ மீன் டே 1ல இருந்ததை விட டே 2ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ இதுல என்ன பிரச்சனை, ChatGPT ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்குமே 3 இமேஜஸ் வரைக்கும் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரப்போது, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜிப்லி ஆர்ட்டை கிரியேட் பண்ண கிரியேட்டரோட ஸ்டோரிக்கு போறோம். ஜப்பானை சேர்ந்த ஹயோஹோ மியாசாகி அப்படின்ற ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜிப்லி ஆர்ட்டை கிரியேட் பண்ணிருக்காரு. இவருடைய ஃபேமிலி ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி தான், பணத்துக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படாத ஒரு நபரா தான் இவர் இருந்தாரு. சோ இந்த மியாசாகி அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஜிப்லியை உருவாக்குறாரு. இந்த ஸ்டுடியோவுக்கு கீழே உருவாக்கப்படுற ஆர்ட்டை தான் பாத்தீங்கன்னா ஜிப்லி ஆர்ட்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நம்ம மியாசாகியோட படிப்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமே மூவிஸ் வந்திருக்கு. அதுல ஒரு சில மூவிஸ்லாம் பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. உலகம் முழுக்க இவர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இவருடைய படங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அனிமே கல்ச்சர்லயே தலைவன் ஒரு புது ரூட்டை தேர்ந்தெடுத்து அதில் வின் பண்ணியிருப்பாரு. இப்படி உலகம் முழுக்க பாராட்டப்பட்ட மியாசாகி இருக்காரு இல்லையா, அவர் AI பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இப்ப சொன்னது இல்ல, ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. தலைவன் அப்பவே இது இங்க வந்து தான் நிறுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது AIன்றது மனிதர்களோட படைப்பாற்றலையே அழிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரியும், என் வாழ்நாள்ல எப்பவுமே இந்த AI யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இன்னும் நிறைய சொல்லியிருப்பாரு. பட் நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த AI மனிதர்களுக்கு ஆபத்து தான், ஐ மீன் மனிதர்களோட படிப்புக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுமையா அப்பயே சொல்லிட்டாரு. எதனால இவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னா, AIயோட பிகினிங் ஸ்டேஜ் அதுதான். சோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவர் மீட் பண்ணும்போது அவங்களுடைய AI இவர்கிட்ட காமிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, இதுதான் நான் உருவாக்குனது, இதை வச்சு ஈஸியாவே இந்த அனிமேஷன்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து தான் தலைவன் காண்டாகிருக்காரு. பட் அந்த டைம்ல அந்த பசங்க AI வச்சு ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அது பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதை பார்த்துட்டு தான் மியாசாகி அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. இந்த கருத்தை இங்க மட்டும் தான் சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, நிறைய இடங்கள்ல இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு AI வெறுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணி படங்களை உருவாக்கின கடைசி தலைமுறை நம்ம தான், அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. மியாசாகி இந்த
இந்த அளவுக்கு ஏஐ வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதுதான் அவருடைய வாழ்க்கை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியாசாகி ஒரு வெல்த்தியான ஃபேமிலி சேர்ந்தவர் தான். அண்ட் இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். மியாசாகி பிறந்த காலகட்டம்ன்றது செகண்ட் வேர்ல்டு வாரோட தாக்கம் இருந்த ஒரு காலகட்டம். அப்ப ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு பாத்தீங்கன்னா மியாசாகியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அந்த விமான பாகங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இதனாலேயே மியாசாகியோட ஃபேமிலி வெல்த்தியா கொஞ்சம் நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மியாசாகியோட வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அங்க அப்பா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சது. அதெல்லாம் பாக்குற நம்ம மியாசாகிக்கு அந்த பெயிண்டிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப இவருக்கு அந்த பெயிண்டிங்கை பத்திலாம் எதுவும் தெரியாது, பட் பெயிண்டிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ தொடர்ந்து அந்த பெயிண்டிங்ஸை பத்தி ரிசர்ச் பண்றது மட்டும் இல்லாம அதை ஓரளவுக்கு கத்துக்கவும் செய்யறாரு. இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் நம்ம மியாசாகி ஒரு அனிமே ஸ்டுடியோக்கு வேலைக்கு போறாரு. அப்படி வேலைக்கு போன இடத்துல தான் இசாகோ டகாடா அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க வேலை செய்யற ஸ்டுடியோவுக்கு பத்தினா நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த ஸ்டுடியோவோட ஓனர்ஸ் பத்தினா அதை ஏத்துக்கல. சோ இங்க இருந்துகிட்டு இவங்களுக்கு நம்மளுடைய ஐடியாஸ் கொடுக்கறதை விட நம்ம வெளியே போயிட்டு நம்மளுடைய ஐடியாஸ் வச்சு புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் இன்னொரு கம்பெனி அனிமேஷன் மூவிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாசாகி அப்ரோச் பண்றாங்க. ஆஹா பரவாயில்லையே, நாம எதை தேடி போனோமோ அதுவே நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே அந்த அப்ரோச் பிடிச்சி போயிடுது. இவர் ஓகே சொல்றது மட்டும் இல்லாம இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவரையுமே ஓகே சொல்ல வச்சிருக்காரு. பட் நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி 3ஆவதா ஒருத்தர் உள்ள சேர்க்கறாங்க. அவருடைய பேரு தான் டோஷியோ சுசுகி. ஃபைனலா இவங்க 3 பேர் சேர்ந்து சொந்தமான ஒரு ஸ்டுடியோ கம்பெனியை உருவாக்குறாங்க. அந்த ஸ்டுடியோட நேம் தான் ஸ்டுடியோ ஜிப்லி. இந்த ஸ்டுடியோவுக்கு கீழே உருவாக்கப்படுற அனிமே ஆர்ட் தான் ஜிப்லி ஆர்ட். பாலைவனத்துல வீசக்கூடிய காற்று அப்படின்றது தான் இந்த ஜிப்லின்ற வேர்டுக்கான மீனிங். ஸ்டுடியோ ஜிப்லியோட தயாரிப்புல ஃபர்ஸ்ட் உருவான அனிமே மூவி என்னன்னா கேஸ்டில் இன் தி ஸ்கை. 1986ல இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த மூவி ரிலீஸ் ஆன போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஃபேமஸ்ல ஆகல. இவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனை கூட அந்த மூவி எடுக்கல அப்படின்றது தான் உண்மை. பட் ஆனா இதே மூவியை ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1988ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப இது ஓரளவுக்கு நல்லாவே கலெக்ஷன் எடுத்தது அண்ட் ஒரு பேசும் பொருளாகவும் மாறிச்சு. மியாசாகியோட ஃபேமிலி நிறைய விமான பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா தான் இருந்துச்சு. சோ அதனால என்னன்னு தெரியல, இந்த அனிமேல பாத்தீங்கன்னா நிறைய விமானங்களை நம்மளால காமிச்சிருப்பாரு. சோ இப்படியே பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அதுல இவருக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. சோ இதனாலேயே மியாசாகி அவருக்கான ஒரு புது ஆர்ட் ஸ்டைலே கிரியேட் பண்றாரு. அதுதான் இந்த ஜிப்லி ஆர்ட். மியாசாகியோட ஜிப்லி ஆர்ட்ன்றது மற்ற அனிமேக்கள்ல இருந்து இவருடைய ஆர்ட்டை பாத்தீங்கன்னா தனியா வேறுபடுத்தி காமிக்கும். இவருடைய அனிமேக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க உங்களுக்கே அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த விஷயத்தை பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அனிமே மூவியை சொல்றேன். அந்த மூவியோட நேம் என்னன்னா கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். இது வரைக்கும் வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ், கார்ட்டூன்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே பெஸ்ட் எதுனா இதுதான். செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டிங்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் இந்த கதையை காமிச்சிருப்பாங்க. பயங்கர சூப்பரா இருக்கும். ஒரு வாரனால நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இழந்து வாழ்றோம் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட எண்டிங்கை பார்த்துட்டு ஒருத்தர் அழுவாம இருக்கிறானா அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு சீன் எல்லாம் இருக்கும். இந்த அனிமேவுக்கு அடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண இன்னொரு அனிமேவுமே சூப்பரா இருக்கும். அந்த அனிமேவோட நேம் என்னன்னா கிக்கிஸ் டெலிவரி சர்வீஸ். இந்த மூவில ஒரு மந்திரவாதி பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அவளுடைய கேட்ட கூட்டிக்கிட்டு கொரிகோ அப்படின்ற ஒரு சிட்டிக்கு கிளம்பி போறா. அண்ட் அதே சிட்டில தான் அந்த டெலிவரி வேலையுமே பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க இவளுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் அந்த அனிமேவே இருக்கும். இந்த அனிமேல கதை திரைக்கதைன்றதை தாண்டி நீங்க இந்த அனிமேவை பார்க்கும்போது அந்த அனிமே யூனிவர்ஸுக்குள்ளேயே போன மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே நிறைய டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் ஸ்பிரிட்டடாவே ஓஷன் வேவ்ஸ் மாதிரியான அனிமேக்கள்லாம் இருக்கும். மியாசாகி இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு பல வருஷங்கள் போராடி இருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இதுக்காக உழைச்சிருக்காரு. இதுக்கிடையில டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஏகப்பட்ட புது அனிமேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பட் மியாசாகி பாத்தீங்கன்னா அவருடைய ஆர்ட் ஸ்டைல கைவிடல. எந்த விதமான ஏஐயுமே யூஸ் பண்ணாம அவருடைய கைகளாலேயே பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. இவர் மட்டும் தனியா பண்ணிருக்க மாட்டாரு, அதுக்குன்னு ஒரு தனி டீம் வச்சு தான் பண்ணிருப்பாரு. இவங்களுடைய அனிமே மூவிஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்க. என்ன ஒரு சும்மா கஷ்டப்பட்டாருன்றீங்க, அப்படி என்னதான் கஷ்டப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. என்ன பாத்துட்டீங்களா? ஜஸ்ட் இந்த 4 செகண்ட் சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க? சாரி, எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 1 year and 3 months இந்த ஒரு சீனுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷனோட நம்ம மியாசாகி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல ஈடுபட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் மட்டும் இல்ல, இவர் கூட இருந்தவங்களுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு அனிமேலுமே பார்த்தீங்கன்னா அந்த அனிமேவோட ப்ரோட்டகனிஸ்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க, நிறைய ஸ்கிரீன் டைம் கொடுத்துருப்பாங்க. இவருமே அப்படிதான். பட் இவர் அதை தாண்டி நிறைய விஷயங்களை பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு சில சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடலை காமிச்சிருப்பாரு. அந்த கடல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கடல் அலையை மட்டும் காமிச்சுன்னு இருப்பாரு. ஒரு சின்ன பையன் அந்த கடல்ல காலை வச்சுன்னு இருப்பான். அந்த காலுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. ஒரு பெரிய காடு இருக்கும். அந்த காட்டுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தனியா ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும். அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அவங்களுடைய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராகவே காமிச்சிருப்பாரு. 2 சின்ன பசங்க வானத்துல பறந்துகிட்டு போவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளுமே பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தனித்துவமான ஒரு புதிய படைப்பு உருவாக்கினவர் தான் மியாசாகி. இவர் உருவாக்கின அந்த படைப்பு தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுதான் ஜிப்லி. இவ்வளவு பேர் இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ஆர்ட்டை தான் பாத்தீங்கன்னா இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாவே கிரியேட் பண்ணிட்டு போயிடும். இந்த தப்பு நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். ப்ரோ, இந்த ஜிப்லி ஆர்ட்டை மியாசாகி தான் கஷ்டப்பட்டு உருவாக்குனாருன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அவருடைய உழைப்பை திருடும் போது அது
காப்பிரைட் வைலேஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம மியாசாகி அவருடைய உழைப்பினால ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நியாயமா அவருக்கான காப்பிரைட்ஸை கொடுக்கறது தான் கரெக்ட். பட் இந்த இடத்துல நம்ம மியாசாகி கிரியேட் பண்ண கிரியேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேரக்டர்ஸ்க்கான காப்பிரைட்டை மட்டும் தான் அவருக்கு கொடுப்பாங்க. அதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமா அந்த ஆர்ட்டுக்கான காப்பிரைட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மியாசாகிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். ஏன்னா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற கிரியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா மியாசாகியோட கேரக்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சாயல்ல வேணா இருக்குமே தவிர அதே மாதிரி இருக்காது. இதே மாதிரியான விஷயங்கள் இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இது பொருந்தும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காப்பிரைட்ஸ் இல்லாம போயிடுது. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி இன்னொரு புது விஷயத்தை தான் கிரியேட் பண்றோமே தவிர அதே விஷயத்தை கிரியேட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஜிப்லி ஸ்டைல் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஏஐ விசஸ் ஹியூமன்ஸ்ன்ற ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்ல. இதுக்கு முன்னாடியே மனிதர்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ உள்ள வந்துடுச்சு. இதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா கைஸ், இதை நம்ம தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கிற நீங்களே கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் ஏஐ யூஸ் பண்ணிருப்பீங்க. மியாசாகி இந்த இடத்துல சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கைஸ், பென்சில் பேப்பரை யூஸ் பண்ணி கைகளால வரையக்கூடிய ஓவியத்துக்கு உயிர் இருக்கு. பட் அந்த விஷயத்தை நம்ம ஏஐ கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா பெரும்பாலான ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பேப்பர்ல ஒரு டிராயிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்த விஷயத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் கற்பனைகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க பார்த்த விஷயத்தை இதுல எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அதை அப்படியே கொண்டு வருவாங்க. தமிழ்ல பேசும் படம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏஐல இருக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மியாசாகி கஷ்டப்பட்டு உருவாக்குன அவருடைய உழைப்பை திருடுற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ அதனாலேயே இதை எதிர்த்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல என்னுடைய கருத்துமே அதுதான். ஸ்டார்டிங்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இல்லையா, அது என்ன தப்புனா நானுமே என்னுடைய இமேஜை இந்த மாதிரி ஜிப்லி இமேஜா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்படி பண்றது மட்டும் இல்லாம அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப் கேமிங் சேனல்ல ஒரு வீடியோ போட்டேன். அப்ப என்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, பரவாயில்லையே நம்ம ஊர்ல ஜிப்லி ஆர்ட் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கா, இது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் கிரியேட் பண்ணது. ஏன்னா பேசிக்கா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டபுள் வந்ததுக்கு அப்புறமா தான் அனிமேனா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நருட்டோவுக்கு அப்புறமா தான் அனிமேவோட எவல்யூஷன் தமிழ்நாட்டில் பெருசா இருந்தது. அதே நிலைமை தான் ஜிப்லி ஆர்ட்டுமே. ஸ்டார்டிங்ல ஜிப்லி ஆர்ட்னா என்னன்றது பெருசா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. முக்கியமா தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து அனிமேவை கண்டினியூஸா வாட்ச் பண்றவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். பட் நார்மல் ஆடியன்ஸ், அதாவது ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ஜிப்லி இமேஜஸ்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊர்ல இந்த ஜிப்லினா என்னன்றதே தெரிய வருது. இதை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்றாங்க, இதை எப்படி கிரியேட் பண்றதுன்றத பாக்குறாங்க, இதோட கிரியேட்டர் யாருன்றத பாக்குறாங்க, அவர் கிரியேட் பண்ண மூவிஸ் என்னென்ன, அதுல எது நல்லா இருக்கும் அப்படின்றதையுமே பாக்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்டுட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்லையே நம்ம ஊர்லயே இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்பயும் ஒரு சிலர்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு கார்ட்டூன் மாதிரி இருக்குடா அப்படின்றத சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஜிப்லி ஸ்டைல் என்னன்றது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணி அது மூலியமா 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவே கிரியேட் பண்ணேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த அனிமே கிரியேட்டரோட உழைப்பை எந்த அளவுக்கு சுரண்டது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஆனால் அந்த மாதிரியான வீடியோவை யார் வேணாலும் போட்டிருக்கலாம். பட் ஒரு அனிமே கண்டென்ட் கிரியேட்டரா இருந்துகிட்டு அதை நான் போட்டுருக்க கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலிட்டும் பண்ணிட்டேன். வருந்தினேன் திருந்தினேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். என்ன ப்ரோ இப்போ நீ அந்த வீடியோவை டெலிட் பண்ணதுனால இந்த மாதிரி ஜிப்லி இமேஜஸை கிரியேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் என் சைடில் இருந்து அதுக்கான ஒரு எதிர்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் அது. ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு பல வருஷங்களா அதுக்காக உழைச்சி ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரே கிளிக்கில் அதை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு தான். பட் அதே சமயத்தில் இந்த ஜிப்லி இமேஜஸ் அனிமே ஆர்ட் எல்லாமே நம்ம ஊரில் ட்ரெண்ட் ஆகிறத பார்த்து ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டே அது தப்புடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த சைடு எடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ப்ரோ நான் என்னுடைய ஃபோட்டோவை ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லி இமேஜாக கன்வெர்ட் பண்ணதில்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நீங்க இந்த தடவை வேணா தப்பிச்சிருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த ஏஐ யூஸ் பண்ணுவீங்க. வாண்டடா யூஸ் பண்ணலாம்னா கூட கட்டாயத்தின் பேர்ல யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. பொதுவாகவே இந்த ஏஐயோட தாக்கத்தை தடுக்கிறதுன்றது முடியாத ஒரு காரியம். ஏற்கனவே ஹியூமன்ஸ் இருந்த நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏஐ உள்ள வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் வரப்போதெல்லாம் இல்ல, ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ அதனால இதுதான வாழ்க்கை அப்படின்றத ஏத்துக்கிட்டு போறது நல்லது. நல்லது கூட இல்ல, வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதில் நாம ஏஐக்கு ஹெல்ப் பண்ணுவோம் போல போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இது கரெக்டாக ராங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு இமேஜை ஜிப்லி இமேஜாக கிரியேட் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஒரு மூவியை கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஏஐ வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த சம்பவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கவே முடியாது. ஜிப்லி ஸ்டைல் இமேஜஸ் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் மியாசாகினா யாருன்றதே நம்ம ஊரில் ஒரு சிலருக்குலாம் தெரிய வந்திருக்கும். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலக அளவில் தெரியாதவங்களுக்குலாம் இப்போ தான் தெரிய வந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து மாங்கா அனிமேன் பார்க்குறவங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஜிப்லி இமேஜ் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த வகையில இத பாராட்டலாம். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? ஸோ கைஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் தச்சு தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த விஷயத்தில் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நேரம் நான் மூச்சு பிடிக்க பேசினதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதனால மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி ஓகே ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுதல் மால்டோ போய் போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.